ரெண்டு அம்மி நீங்க பேசுறது தெலுங்குதான், நான் பேசுறது தெலுங்குதான். ரெண்டு அம்மி தான் வந்துட்டேன். ரெண்டு அம்மி அது என்ன அம்மியோ? எங்க வீட்டுல ரெண்டு அம்மி ஒண்ணு, எங்க அம்மா அம்மி ஒண்ணு. தெரியுமா தெரியாதா? தெரியாது. அம்மா அம்மியை கொண்டு போய் அடைச்சு விட்டேன். பொண்டாட்டி அம்மா அம்மி இப்ப துளிர் ஓடிட்டு இருக்குது. ஆமா ஓடியா? நான் அப்படியே தான் போடுவேன். ஏதாவது அப்படியே போட்டு விடுவேன். பொண்டாட்டி கெட்டிக்காரன் போக சொன்னாலும் உலகம் பூரா பார்த்து தமிழ்நாடு, இந்தியா, கேரளா, பெங்களூரு, பம்பாய், வெளிநாடு எல்லாம் போட்டு ரெண்டு அம்மி தெலுங்கு எங்ககிட்ட கத்துக்கணும். தம்பி நீ என்ன சொல்லுங்க? ஒரு கவுண்டர் பையன் தெலுங்கு கத்துக்கு போடலாம். தெருவுல சக்கிலி செருப்பு விற்கிறான். செருப்பு ஐயா சொப்புக்கு புல் தீசலா செருப்பு அப்பா ஈடிங்களா? மச்சி செருப்புடா. தாடோடு சந்தை எதை கத்துக்கிட்டா? தாடோடு சந்தை சொப்புக்கு புல் தீசலா ஒண்ணு. மச்சி சொப்புக்கு தாட்டோடு சந்தைகள் ரெண்டு. வீட்டுல ஓட்டு தாட்டுல ஓட்டு 3 பொறுத்து வராங்க. சாட்டு தீசலா புறம் தீசலா சாட்டு அப்படின்னா என்ன? முறமா சாட்டு தொடப்பும் முறமும். அம்மா வீட்டுல ஓட்டு தாட்டுல ஓட்டு 5 எழுத்து கத்துக்கிட்டான். செட்டா கிடைக்கும். சொப்புக்கு புல் தீசலாதா என்ன கேட்கலாம்? சொப்புக்கு புல் தீசலாதா இவனை விளக்கமா பாடி பின்னாடி தாட்டு ஓட்டு சந்தேகம் சந்தேகம் எட்டாடி பிறந்து தொடர்ந்து அப்படின்னாங்க. வீட்டு ஓட்டு போய் தாட்டு ஓட்டு போய் முடிச்சுட்டான். வச்சாங்க ரெண்டு விளக்கமாத்தாலே குடம்பத்தாலே அப்படி தெலுங்கத்து கூட நாகத்தி பூக்குத்தி புக்க புகனுக்கு ஒரு சொப்பு. அதான் சொப்பு இங்க செப்பு வச்சா நாகத்தி பூக்குத்தி இப்படியே சொல்றோம். அந்த ஆள் என்ன சொல்றான்? கை பூசாத அடிக்கிறாங்க. இதே மாதிரி எல்லாம் பொண்டாட்டி அடிச்சுட்டா 2 நாள்ல ஓட்டு வந்துருக்கு. அவருதான் என்ன சொல்றாரு? நீ நான் இதை கடிச்சவனே, பாப்பா இதை கடிச்சவனே, ஒக்கா இதை கடிச்சவனேன்றாரா? என்னங்க அது வல்லியா லக்க சூடு குக்க கணக்கு பாரு நாய அப்படின்னா அதான் லக்க சூடு கக்க கணக்கு பாரு நாய. தமிழ்ல கணக்கு பாடுறா நாய. லக்க சூடுற குக்குங்கிறது நாய், குக்குற நாய். அப்ப நீ அவன் வேற சொல்லிக்கிறாங்க. அவன் கண்ணாயிரத்துக்கு தம்பி அவன் விஷம் புதுசுங்க 180 ரூபாய். இல்ல நான் எடுத்து வந்தேன். அது கூட கொண்டு நல்லா போட்டுருவாங்க. இதுலயே தெரியுது நீங்க போன. வாடா நாளைக்கு பாத்துக்கலாம். கடைக்கு வந்தா என்ன கேப்பா? அவன் மிளகா போடு, உப்பு போடு, பருப்பு போடு, புளிய போடுன்னு கேட்பான். அது சீட்டு எடுப்பேன். மிளகா 1 கிலோ, மிளகா 1 கிலோ. மிளகா மல்லி 1 கிலோ, கொத்தமல்லி 1 கிலோ. அது வேற இது வேறையா? வறுகடல் 1/2 கிலோ, பொட்டுகள் 1/2 கிலோ. இப்படியே கிறுக்குவேன். இன்னைக்கு தேதி என்ன விடிச்சா? 12. சரி 12. இதை மேல போடுவேன். கீழே சேர்த்து கூட்டுவேன். என் பொண்டாடி சாமான் நீ தான் போடுற. நீ தான் போட்டுட்டு இருக்க. பார்த்து போடுவாங்க. என்ன சாமான்? மளிகை சாமான். ஆமாடா. சீட்டை வாங்கி தேதி போட்டுக்கடா. அதை கழிடா. 12 கழிச்சு 110 படாஜிக்கு 10 கழி. என் மயிறு தள்ளுற 10 100 தான் பெருக்கல் புரிய. என்ன 90 10 110. எந்த ஊர்ல? என் கணக்குல 90 10 சேர்த்தா 100. ஆமா 2005 அந்த வண்டி நம்பர் வாங்கினேன். 90 10 ஓல்ட் ஆகி போச்சு.
96 மாடல் மோடி சட்டக்கிட்ட போட்டுருவான். ஆர்சி மாத்திரம் மாத்திரம் ₹100 மாத்திரலாம். உன் நம்பரை வாங்கிக்கலாம். இப்ப போய் நம்பர் அந்த நம்பர் கேட்டா 50,000 பணம் கட்டுக்கலாம். அதே நம்பர் வாங்கணும்னா 50,000 எக்ஸ்ட்ரா பணம் கட்டுக்கலாம். பார்த்தேன் காட்டுக்கோட்டைக்கு போனா அப்ப எந்த அளவுக்கு தங்க லஞ்சம் தலைவரிச்சு ஆடுது பார்த்தீங்களா? காட்டுக்கோட்டைக்கு போனா என்ன 90-10 வருதுன்னு தான் சொல்லுவான். இப்ப இல்ல தானா? அது எப்படி விட்டுருவோம்? நான் 50,000 போய் நம்பர் விடுவேன். வாங்கிட்டா 50,000 கட்டி நம்பர் வாங்கிட்டு நாளைக்கு பதிவாகிடுவோம். அப்ப லாரி வாய்ஸான நம்பர் 90-10-110 புரியுதா? நான் வாழை பார்த்தா எப்படி இருக்குது? 1 2 3 4 5 7 9 நமக்கரகம் 9 நான் என் பேரு புதன் கிரகம் புத்தி வித்தை கல்வி சொத்து சுகம் அத்தை மாமன் இத்தனைக்கு சொத்துக்காரன் புதன் பகவான் 17 வருடம் என் திசைனால இருந்தா நல்லா படிப்பான். இளமையில 6 வயசு 7 வயசு என் திசை வரணும். அவன் டிகிரி முடிச்சு டாக்டர் ஆகும். 25 வயசு 30 வயசுக்கு மேல வரும் என் திசை. ஊர்ல பெரிய மனுஷன் ஆவாங்க, எம்எல்ஏ ஆவாங்க, மந்திரி கூட ஆகலாம். இந்த திசை நான் உங்க போதும் திசை. இப்ப எப்படி இருக்கிறேன்? நல்லா இருக்கீங்க, பணக்கார மாதிரி இருக்க. என் முத்துக்குள்ள கப்பல் 30,000 கப்பல். ஆமா கப்பல் துறை அதிகாரி சாக்குல ஒரு 1000 சாக்கு என்ன மூட்டை இங்கிலீஷ்ல ஸ்டாக் அப்படி சொல்றா. இருப்பு 1000 கப்பல் சரக்கு ஏற்றும், 1000 கப்பல் சரக்கு இறக்கும். பெரிய படா பட்டி அப்பா சர்தார் வல்லபாய் பட்டேல் காட்டுக்கோட்டை செட்டியார். ஆமா காட்டுக்கோட்டை செட்டியார். காட்டுக்கோட்டை செட்டியார் காட்டுக்கோட்டை செட்டியார் காட்டுக்கோட்டை சதாசிவம் அப்படி இருக்க பணக்கார வடிவத்தில் எந்த காலத்தில் ஐயா முதல் பகவான் பொந்தி செட்டியார் வந்துகிறார். அதான் பொந்தி செட்டியார். அவரை பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோணுது. வாங்க ஐயா. முதன்தேவா இதற்காக என்னை பொந்தி செட்டியார் பேர் வைத்தார்கள். நான் தொடர்ந்திருப்பது அயோத்தி மன்னனை. இன்றோ நாடு நகரங்களை இழந்து அடவியான காலகத்திலும் இன்றைக்கோ சனிவாரம் வரும் ஆதவன் உதித்து வகை நாழி ஆட்சி ஆகும் வகை இன்னதென்று அறிகிறேன். நாழிகை 15க்கு மேலாகிவிட்டது. இருந்தால் சனிவாரம் விரதத்தை இருக்க வேண்டும். இல்லை என்றால் இந்த ஆலமரத்திலே உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று மனதோடு மனதாக மன்னன் பேசுகிறான். இதை பார்த்துக்கிட்டு நாம் பொறுமையா இருக்க முடியும் இருக்கலாமா? அதனால அவன் பகவானுக்கு ஒரு வெஞ்சமா விரதம் இருக்கிறான். அந்த அம்சம் படைத்தவர் நீங்கள் இப்ப அவன் தன்னையே மறந்து உயிரை துறக்க போறான். அதுதான் தருணம்னு அவன் கிட்ட போய் அவனை காவந்து போறான். காவந்து பண்ண உன்னை நிமிந்து பாப்பான். உன்னுடைய திருநாமத்தை பார்த்தா பகவானே வந்துட்டார் அப்படின்னு நினைப்பான்.
உன் சொல்வார்த்தைக்கு மயங்குவான். யாரப்பா நீ? கொஞ்சம் பார்த்தா அப்படி ஒரு பாவப்பட்ட மனுஷனா தெரியலையே. என்ன காரணம் இந்த மாதிரி வேலை செய்யறேன்? அப்ப அவன் அயோத்திக்கு அரசன். நான் இப்படி என்னுடைய விதிவசத்தால் இப்படி ஆயிட்ட சுவாமி. இந்த விரதம் இருந்தாகணும். விரதம் இருக்கிறதுக்கு அப்படி செய்யறேன். இந்த ஒரு 5 பொண்ணு தர முதல்ல விரதம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பொண்ணை கொடு. கிருபாஜினா நீ எவ்வளவு காலம் விரதம் இருப்ப பாரு. ஒரு 1000 பொண்ணு செலவு வச்சுக்கணும். ஆனா நான் பக்கத்துல இருந்து உதவி பண்ண முடியும். நான் போன 6 மாசம் ஆகும். வருவதற்கு 6 மாசம் ஆகும். கொஞ்சம் பக்கத்துல இருந்து என்ன பாதுகாப்பு. அதோ பாரு என் குடிசெல்லாம் காசிமா நகரத்துல இருக்கு. அங்க வஞ்சிடா இன்னும் வேணுங்கிற உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி வரியா அப்படின்னு தத்திரமா ஆசையை காட்டி கூட்டிட்டு போ. ஆமா அங்க போன பிறகு 1 லட்சம் பொண்ணு அவன் கையில பணத்தை கூட. ஆமா ஏன் தெரியுமா? ₹1 கால்லாம் வச்சு வியாபாரம் பண்ணாலே பஞ்சமா பாதகம். இந்த பாதக செயலை அவன் செஞ்சுட்டான்னு வச்சு அந்த விரதம் அவனே கெடுத்துட்டான். சனிவாரம் விரதம் கேட்டு போச்சு. இல்ல அவன் செய்யாத வச்சிருந்தான் 6 மாசம் கழிச்சு நீ வரும்போது கொடுத்த பணத்துக்கு வட்டி இருக்குது இல்ல. அப்ப வட்டி கொடுத்தவனும் அப்ப வட்டி கொடுக்கணும்னா நம்ம கிட்ட தானா மாட்டோம். அங்க நீ வண்டி கேட்கும் போது ஏதாவது தகராறு பண்ண என்ன நினைச்சுனா போதும். வட்டிக்கு ஒரு பணம் கொடுத்து அட்டி வாங்க நான் கொடுத்து போய் 2 வாரம் இனிமேல் நான் உயிரோடு வாழ்ந்து என்ன பலனாக போகிறது? இதோ இந்த ஆலமரத்திலே இருக்கும்படியான விடுதலை சுருக்கிட்டு இதோ நான் உயிரை மாய்க்க போகிறேன். ஒரு மனிதன் வாழ்வத்தை இறக்க வேண்டும். சோரத்தனமாக சுருக்கிட்டு மாட்டால் பேயாக பிசாசியாக அழகையாக அலைய வேண்டும். பார்த்தா ஒரு நாடு அரசு பொறுப்புகிறது. யார் ஒரு பேர் என்ன ஊர் என்ன எதுக்கு ஆழ நிதியை சுருக்கிட்டு இறக்க போகிறார்? ஐயா சருணம் ஐயா சுருக்கிட்டு என் உயிரை மாய்த்துக் கொள்ளும்படி ஆக எத்தனித்த நேரத்தில் பகவானாய ஸ்ரீமன் நாராயணனே நேராக வந்ததை போல ஓடி வந்து உயர்ந்த மரத்திலே கை தவறி கீழே விழுந்தவருக்கு எந்த ஒரு சேதமும் நேராமல் அவனை தாங்கி பிடித்து உயிர் ஓடி இறக்கி விட்டு காவந்து செய்ததை போல் நாராயணன் போல் வந்து காட்ட உங்களது பாதாமயத்திற்கு கோடி செல்வம். என்ன ஊர்?
ஐயா அயோத்தி திருவாஞ்சனம் என் மனைவியோ சத்திய ஜானகி மகனோ சாந்தசீலன் சந்தோஷகரமாக நான் அரசாட்சி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கும்படியான நேரத்திலே ஐயா சீல மூடன் பாவங்கள் நீங்க வேண்டும் சொர்க்காதி புவனம் அடைய வேண்டும் ஒரு பெருமைக்குரிய விரதத்தின் வழியாக ஏராளமான தான தர்மங்களை செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட விரதத்தை சொல்லுங்கள் என்று கேட்டார். அவரோ எல்லா விரதங்களிலேயும் சிறந்த விரதம் சனிக்கிழமை பகவான் நாராயணனுக்கு செய்யும்படியான விரதமே உயர்ந்த விரதமாகும். அந்த விரதத்தை செய்து பஞ்சமா பாவங்களை நீக்கி நீ அனுஷ்டித்து வந்தால் சொர்க்காதி பூனம் கிட்டும் என்றார். அதை போலவே நானும் செய்து வர விலங்கினங்கள் பயிர்களை அழிக்க குடிமக்கள் முறையிட விலங்கினத்தை கொன்றால் அது கொலை செய்தால் அது பஞ்சமா பாவம். அப்படி கொலை செய்வோமானால் விரதம் கெடும். அப்படி என்று கொலை செய்வதை விட நாட்டை விடுவதே மேல் என்று மனைவி மைந்தனோடு நான் நகரத்தை மந்திரத்தை ஒப்படைத்து நாங்கள் காரியத்தின் வழியாக வந்தோம். அப்படி வந்து ஒரு திருக்குளத்தின் அருகிலே நாங்கள் பண்டகை அமைத்து நாங்கள் 20 மாத காலமாக சந்தோஷகரமாக வாழ்ந்து வந்தோம். அப்படி 20 மாத காலமாக விரதம் இருந்து வர அன்றைய தினத்திலே சனிக்கிழமை விரதத்திலே பங்கேற்பதற்கு ஒரு அரிதாசு கூட கிடைக்காமல் போக ஒரு வைஷ்ணவரை நான் கண்டு அழைத்து வர அவரோ விரதத்தில் பங்கேற்க வேண்டுமானால் எனக்கு மது வேண்டும் மாமிஷம் வேண்டும் என்று சொன்னார். மது மாமிஷம் என்பது பஞ்சமாபாவங்களில் ஒன்று. பகவான் நாராயணனுக்கு பஞ்சமாபாவங்கள் நீக்கி நான் விரதம் செய்கிறேன். அது தவிர வேறு ஏதாவது கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்ல அப்படியான உன் மனைவியாகி சத்திய ஜானகி தாரை பார்த்து கொடுத்தால் இந்த விரதத்திலே பங்கேற்பேன் என்றார். அதன்படியே குருமானவர் சொன்ன பிரகாரம் மனைவியே போனாலும் போகலாம், விரதம் கெடக்கூடாது என்று அப்படி என்று அந்த தாரை பார்த்து கொடுத்து அவ்விடத்தில் இருக்கப்படாது என்று மகனோடு நான் புறப்பட்டு வரும் பொழுது மகனுக்கு தாகவிடாய் உண்டாக ஒரு மரத்தின் நிழலில் அமரச் செய்து தண்ணீரை தேடி எடுத்து வருவதற்குள் ஒரு புலியானது கொல்ல வர மரத்து வேடுவர்கள் புலியை கொன்று மகனை அழைத்து சென்று விட்டார்கள். அவர் குடிசைக்கு மகனை தேடி சென்ற இடத்திலே அவர்களை என் பிள்ளை அனுப்பும்படியாக கேட்டதற்கு ஆண்கள் கையிலே அகப்பட்ட பிள்ளையும் பெண்கள் கையிலே அகப்பட்ட திரவியமும் உருப்படாது. எங்கள் குடிசையிலே எங்கள் தங்கை உரைத்திருக்கிறார்.
இருந்தால் அவரை மணந்து கொண்டால் உனக்கு மனைவியாகவும் உனக்கு உன் மகனுக்கு தாயாகவும் இருப்பாள். அப்படி மணந்து கொண்டால் பிள்ளையை தருவோம் என்று சொன்னார். அது அந்நிய பெண்ணை நான் விரும்பாத காரணத்தினால் அடியோதண்டமாக அடித்து என் மகனை பிடுங்கிக் கொண்டு என்னை விரட்டி விட்டார். அப்படி பிடுங்கிக் கொண்ட பிறகு நான் வருகும் பொழுது சுவாமி மனதோடு மனதாக ஆலோசித்து நான் தூக்கிட்டு உயிரை விடும்படியான நேரத்திலே ஐயா உந்தாராயு கண்ணால் சந்தோஷப்பட்டேன். என் விரதம் நிறைவேற வேண்டும். நிறைவேறவில்லை என்றால் நான் உயிரை விடுவதை தவிர வேறு வழி இல்லை. ஐயா ஐயா ஒரு மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை ஆடாண்டு அரசு நாடு விட்டு வந்ததே பாவம். ஆமா 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 ஆமா. ஆம்பளை கட்டிய மனைவி முக்கியம். அத அடுத்தவர்கள் செஞ்சு கொடுத்தா அது பெரிய சோகத்திலே புத்திர சோகம் பெரிய பிள்ளை பிரிந்து அது பெரிய பாவம். குச்சியில கட்டி விட்டாளா கட்டி அப்படி தோங்குறோம் பாடுறா இப்ப அதை தோங்கு. சொல்லுங்க பெரிய பாவம். ஆமா ஆமா. அவன் இறப்பதை விட இறப்பதே பெறுதல் எடுத்தா அது புண்ணியம். பாவம். நல்ல நேரத்தில் நான் வந்தேன். நீ வந்த என்ன கவுரு தான் வீணா போட மாட்டேங்குது. வேணா மாட்டிக்கிறியா? கவுரு வீணா போட நான் மாட்டிக்கணுமா? அப்புறம் என்ன எதுக்காவது புண்ணியமா இருக்குங்க. சரி அதை அவுத்துக்கிட்டேன். வேணாம் சட்டுன்னு பாரப்பா. அதனால் தெரிய காசு நகரம். ஆமா அதுதான் சரிங்க சுவாமி. அங்கு வந்தா ஒரு விருந்துக்கு நான் வயிறு தாராளமாக பலமே பணமற்ற குடிசை நீங்க தங்கினால்
இந்தாங்க வாங்க சாமி. ஏன் வாங்க மாட்டியா? 5 போட்டு இதை வைத்து ஒரு சனிவாரம் சொல்றதுக்கு முன்னாடி அங்க ஒருத்தர் என்ன திரும்ப சொன்னாங்க. இப்ப பாரு எழுப்பு ஏந்திரிக்க சொல்லுவாங்க பாரு அப்படின்னாங்களா. கஷ்டமா இருக்கு. காசிக்கு போய் கருமத்தை தொலைக்க போனானோ. கருமத்தை தொலைக்க போனதுல கருமத்தை விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. நாங்க ஏய் பூஞ்சு நீங்க ஏந்திரிக்கவும் வேணாம், நீங்க அப்படியே படுத்து தூக்கம் காலையா மறுத்துங்க. கோயந்தா போடலினா கோயந்தா தான் அப்புறம் கோயந்தா போட்டாவா